Thursday ஈவினிங் 2 நாளைக்கு ஒரு வாட்டி 1 லிட்டர் பால் வாங்குவோம். பட் 2-3 டேஸாக வாங்கினது அப்படியே இருந்ததுனால அதை வச்சு ஃபஸ்ட்டு பன்னீர் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மிச்சமான எல்லா பாலும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஹோம்மேட் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பால் வந்து ஒரு 2.5 லிட்டர்ஸ் கிட்ட எடுத்திருந்தேன். இதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு 300 கிராம்ஸ் பன்னீர் கிடச்சிது. அண்ட் அந்த வே வாட்டரை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். தென் நைட் டின்னருக்கு தோசை மாவு இருந்ததுனால ரொம்ப நாள் கழித்து மசால் தோசை ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் அதுக்கான கார சட்னி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லிஸை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இன்னொரு பேனில் 3 பல் பூண்டு 2 தக்காளி நல்லா வதக்கி ஆற வச்சாச்சு. அப்புறம் ஸ்டஃபிங்க்கு எப்போவுமே செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுட்டேன். சாம்பார் மட்டும்தான் மிஸ்ஸிங். நைட்டில் சாம்பார் வச்சா கண்டிப்பாக காலி ஆகாது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ கார சட்னிக்கு வதக்கி வச்ச தக்காளி, பூண்டு, காஷ்மீரி மிளகாய் அப்புறம் உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சா தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சட்னி ரெடி. கூடவே தொட்டுக்க தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சாச்சு. கடைசியாக தாராளமாக நெய் விட்டு நல்லா முறுமுறுன்னு மசால் தோசை ஆளுக்கு 2 ஊற்றி கொடுத்துட்டேன். நீங்கள் ஹோட்டல் போனால் வேறு எந்த ஆப்ஷனும் யோசிக்காமல் ஃபஸ்ட்டாக மசால் தோசை ஆர்டர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.